வாட்டர்மெலன் ஸ்டார் ரசிகர்கள் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். அதாவது ஒரு மனுஷனை கொண்டாடுறதுக்கு ஒன்று அவன்கிட்ட திறமை இருக்கணும், ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். இப்போ இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமில்லாத ஒருத்தனை வந்து உயரத்துக்கு தூக்கி வச்சதுக்கான முதலாவது காரணம் உங்கள மாதிரி ரசிகர்கள் தான். தயவு செஞ்சு இந்த வாட்டர்மெலனுக்கு ஆதரவாக இருக்கவங்களுக்கும், அதுக்கப்புறம் அவரை கூட்டிகிட்டு போய் பெரிய பெரிய இடங்களுக்கு கெஸ்ட்டாக கூப்பிடுறவங்க, அப்புறம் திருப்பி அவரோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லி கெஞ்சுறவங்க, இவங்க எல்லாருக்கும் தான் இந்த பதிவு. நான் இதில் ஒன்றே ஒரு விஷயம் தான் கேட்குறேன். அதாவது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலயும் சரி, இந்த தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ விஷயங்கள்ல வந்து சாதிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா ஒண்ணுமில்லாத ஒருத்தனை வந்து உலக அளவுல புகழ் பெற வச்சது உங்கள மாதிரியான ஆட்களும், இந்த மீடியாவும், இந்த டிவியும் தான். உண்மையே சொல்லப்போனா, விஜய் டிவில பிக் பாஸ்ல வந்து இவன ஒரு கண்டஸ்டன்ட்டா எடுத்ததுக்கு முதன்னு விஜய் டிவி வந்து வெட்கப்படும். ஏன்னா, அந்த பிக் பாஸ் டீம் அப்படின்றது வந்து அந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம்ன்றது ஒருத்தவங்களுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கைய குடுக்குற இடம். அதாவது அதில நெறைய பேர் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க. திறமை உள்ளவங்க. திறமை இல்லாதவங்க யாருக்கும் பிக் பாஸ்ல வந்து அவ்வளோ சீக்கிரமா இடம் கிடைக்காது. மொதலா இந்த சீசன்ல தான் இந்த மாதிரி இந்த கலையரசன்ங்கிற மாரி அகோரி, இந்த ஒண்ணுமில்லாத வாட்டர்மெலன் போன்றவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு குடுத்து, பிக் பாஸ் விஜய் டிவி கூட தங்களோட தரத்த வந்து ரொம்ப தாழ்த்திக்கிச்சு அப்படின்னு சொல்றதுல வந்து எந்த விதமான தப்புமே கிடையாது. அதாவது இந்த வாட்டர்மெலனோட ரீகிரியேட் அதாவது வாட்டர்மெலன் சீன் கஜினி படத்துல உள்ள ஒரு வாட்டர்மெலன் ரீகிரியேட் பண்ணும்போதே, அது நல்லாவே இல்ல அப்படின்றது வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரிஞ்சாலும், அத எதுக்காக வீண் ப்ரமோட் பண்ணி, அவன ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போய் இப்ப வந்து வச்சிருக்கீங்க. அதாவது இவருக்கு ஆக்டிங் ஸ்கில்லு கிடையாது. ஒரு ஷேப்பான பாடி கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ஒரு தேஜஸோ, ஒரு முகத்துல எதுவுமே கிடையாது. இவன் எப்படி தன்னை வந்து கமல், ரஜினி சாரோடலாம் வந்து கம்பேர் பண்ணி, அவங்களுக்கு இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கும் இருக்காங்க. அந்த அளவுக்கு என்ன வந்து ரொம்ப மக்களுக்கு புடிச்சு போச்சுன்னு சொல்லி, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம பச்சை பச்சையா போய் சொல்றான். அதாவது சூப்பர் ஸ்டார் ஆகுறதுக்கும், உலகநாயகன் ஆகுறதுக்கும் அவங்க எத்தன வருஷம் உழைப்ப போட்டாங்க, எத்தன விதமான கேரக்டர்ஸ் பண்ணுனாங்க, எப்படியெல்லாம் வந்தாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதே விஜய் டிவி வந்து கலக்கப்போவது யார் மூலமா வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள கொண்டு வந்தப்போ, அவரோட திறமைக்காக இன்னைக்கு வளர்ந்து ஒரு பெரிய ஒரு முன்னணி ஸ்டாரா இருக்காரு. அது வந்து அவரோட திறமைனால மக்கள் எல்லாருக்கும் அவருக்கு புடிச்சது. எனக்கு புரியல இவன யாருக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு தெரியல. எதுக்காக இவன வந்து இந்த மாதிரி இவனே இவன பத்தி பில்டப் பண்ணிக்கிறானா? இல்லாட்டி காசு குடுத்து பிஆர் டீம் வச்சு புரமோட் பண்ணி என்ன வந்து பெரிய பெரிய இதா ஆக்குங்கன்னு சொல்றாங்களா? சரி. என்னதான் படம் நடிக்க போறார்ன்னு பார்ப்போம். 10 நிமிஷம் கூட இவனோட முகத்த வந்து ஸ்க்ரீன்ல பார்க்க முடியாது. மக்கள் வந்து 2:30 மணி ஷோவ வந்து பார்க்க போறாங்களா? யார் இவன வச்சு புரொடியூஸ் பண்ணி படம் எடுக்க போறாங்க? அ டிக்டாக்க தொறந்தாலே எப்ப பார்த்தாலும் இவன் தன்னோட பெருமைய பேசி, பேசி, பேசி போடுற வீடியோலாம் பார்த்தா ரொம்ப, ரொம்ப கடுப்பா இருக்கு. அதோட இவன கூட்டிட்டு போய் இந்த காலேஜுக்கு கூட்டிட்டு போறது, ஸ்பெஷல் கெஸ்ட்டா, அப்புறம் வந்து அ இந்த ஷாப் ஓப்பனிங் பண்றதுக்கு, இந்த மாதிரி வந்து பைத்தியக்காரத்தனத்த தயவு செஞ்சு மக்கள் பண்ணி, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள பண்ணாதீங்க. ஏன்னா, அடுத்த வர ஜெனரேஷனுக்கு இந்த மாரி நம்ம கோமாளி கூத்து காட்டுனா, நம்ம வந்து பெரிய இடத்துக்கு போகலாம் அப்படின்ற ஒரு பேட் எக்ஸாம்பிள வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அத புரிஞ்சுக்குங்க. இந்த பெண் கூட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஃபோட்டோ எடுத்துக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இவர கூட்டிட்டு வந்து இது பண்ண உங்க எல்லாருக்குமே தெரியும் இவன் வந்து ஒண்ணுமில்லாத ஜீரோன்னு சொல்லி. ஆனா வியூஸுக்காகவும் இது என்ன சொல்றது? இது எப்படி இந்த ஜெனரேஷன் வந்து இப்படி ஒரு தரங்கெட்ட விதத்தில இப்படியெல்லாம் போயிட்டுருக்கீங்கன்றது எனக்கு சுத்தமா புரியல. தயவு செஞ்சு மக்களே கொஞ்சமாவது திங்க் பண்ணுங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம ஒருத்தவங்கள வந்து ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறதுக்கோ, அப்படி இல்லன்னா ஒருத்தவங்கள முன்மாதிரியான ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு நல்ல மனுஷர்கள வந்து பரிந்துரை பண்ணுங்க. இந்த மாதிரி கோமாளிகள வந்து, இந்த மாதிரி பண்ணி, தயவு செஞ்சு, இனிமே வந்து நமக்கு ஒரு இண்டஸ்ட்ரியவோ, இல்லாட்டி எதுவோ வெறுக்கிற அளவுக்கு வச்சுக்காதீங்க. இந்த தமிழ் சினிமான்றதுனாலும் சரி, தமிழ் இண்டஸ்ட்ரினாலும் சரி, எத்தனையோ பல ஜாம்பவான்கள பார்த்தது. இந்த மாதிரி வந்து சல்லி பயல்கள வந்து பெரிய விஷயங்களாக்கி அவங்கள வந்து இது பண்ணிடாதீங்க. முதல்ல இவனோட பேக்கிரவுண்ட் என்னான்னு யோசிச்சு தேடி பாருங்க. இவனோட உண்மையான பெர்சனல் லைஃப் என்னான்றத தேடி பாருங்க. எத்தனையோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் இல்லாம ஒரு திறமைய வளர்த்து ஒரு கூத்துப்பட்டறைக்கு போய் படிச்சு நல்ல ஒரு ஆக்டிங் ஸ்கில்ல வந்து ஒரு கேரக்டர் ரோல் பண்ணா கூட பிரச்சனை கிடையாது. இவர் பெரிய ஹீரோ மெட்டீரியல்லாம் கிடையாது. முதல்ல அத புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சு தயவு செஞ்சு மக்களே, இவன வந்து ப்ரமோட் பண்ணி, இவன அப்ரிஷியேட் பண்றத நிறுத்தி, தயவு செஞ்சு எங்கள வாழ விடுங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து ரசிகர்கள் இருக்கலாம். ஸ்ரீலங்கால நிச்சயமா இருக்க வாய்ப்பில்ல. அந்த அளவுக்கு மட்டமான டேஸ்ட் உள்ளவங்க இங்க கிடையாது. நிச்சயமா உங்களுக்கு இங்க யாருக்கும் அப்படியெல்லாம் ஒரு ஒரு விசிறிகள் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் மாத்திக்கங்க திவாகர்.